வெல்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக டிஎன் டெட்டு மற்றும் வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் அதுக்கான வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ஸு அது கூடயே வந்து வீக்லி டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாரம் வந்து 5வது வாரம், அதாவது சண்டே 29/3/2026 சண்டே அன்று நடைபெற்ற 100 மார்க்ஸ்க்கு உண்டான வீக் டெஸ்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இந்த கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப்பும் ஆன்சரும் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த 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 டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு 100 கொஷின்ஸ் டைப் பண்ணுறோம். ஆன்சர்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து எடுக்கிறோம். ஏன்னா நம்மளும் வந்து ஒர்க்கிங் டீச்சர்னும் போது வீக்லி எண்ட் ஆஃப் த வீக்கு அப்புறம் வந்து டெய்லி வந்து ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நீங்கள் எல்லாரும் பாஸ் பண்ணுறது தான் என்னோடய ஃபீஸ். ஓகே, சரி. பின்வரும் கூற்றுக்களுக்கு பொருத்தமான ஆளுமையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் முதல் கேள்வி. இவருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தார். ஆப்ஷன் ஏ தாயுமானவர். அடுத்து, மணிவல்லவ தீவில் உள்ள புத்த பீடிகையை காவல் செய்பவர் யார்? தீவதிலகை. செகண்டுக்கு ஆப்ஷன் பி. மூன்றாவது கேள்வி, கோமுகி பொய்கையின் எந்த நாளில் அமுத சுரபி தோன்றும்? வைகாசி முதல் நாளா, வைகாசி முழு நிலவு நாளா? வைகாசி முழு நிலவு நாள். ஆப்ஷன் பி. நான்காவது கேள்வி, அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்ற பாடல் யாருடையது? வந்து எய்தும் அப்படின்னு இந்த இடத்துல நான் இது மாற்றி கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிஎஃப்ல. என்ற பாடல் வரிகள் யாருடையது? தாயுமானவரா கவிமணியா? நான்காவது ஆப்ஷன் ஏ தாயுமானவர். பாதம் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன், எஸ் ராஜேஷ்குமார். எஸ் ராமகிருஷ்ணன். பெயர் சொற்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2 வகையா 6 வகையா? பெயர் சொற்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 வகைப்படும். சரிங்களா? சரி, பெயர் சொற்களை வந்து நம்ம 6 வகையாக வந்து வகைப்படுத்தலாம். ஓகே, அப்படின்னு என்ன வரும்? ஆப்ஷன் பி. இடுகுறி பெயருக்கு உதாரணம் தருக. இடுகுறி பெயர்னா என்ன அர்த்தம்? சரி, ஓகே, கிளாஸில் சொல்லியாச்சு எல்லாத்தையும். இப்போ நீங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். இடுகுறி பெயர் காற்று. பறப்பதால் அது பறவை, காரண பெயர். இடுகுறி பெயர் எதற்காக இட்டோம் என்று தெரியாமல் இடுவது, ஸோ அது காற்று. நாற்காலி என்பது, அதாவது முன்னோர்கள் எப்படி அழைத்தார்களோ அப்படியே அழைப்பது வந்து இடுகுறி பெயர். நாற்காலி என்பது எவ்வகையான பெயர் சொல்? பெயர் சொல்னு தெரியுது, எந்த வகையான பெயர் சொல்? இடுகுறி பெயரா காரண பெயரா? காரண பெயர். 4 கால் இருப்பதால் அது நாற்காலி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஏத்துங்க. அடுத்து 9வது கேள்வி, கும்பி என்ற சொல்லின் பொருள் என்ன? வயிறு, குளம். வயிறு. ஆசிய ஜோதி, லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார்? எட்வின் அர்னால்ட், கவிமணி தேசிய விநாயகம். எட்வின் அர்னால்ட். குழந்தைகளை காப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி, அப்துல் கலாம். கைலாஷ் சத்யார்த்தி. ஒரு பொருளின் இயல்பினை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது எவ்வகையான அணி? இயல்பு நவிர்ச்சி அணியா, உயர்வு நவிர்ச்சி அணியா? ஆப்ஷன் ஏவா பியா? மார்க் பண்ணுங்க.
உள்ளது உள்ளபடி என அது இயல்பு நவிற்சி அணி. ஆப்ஷன் ஏ. சரக்குத்து என்ற தமிழ் சொல்லின் ஆங்கில சொல்லியது லாரியா ட்ரெயினா? எல்லாருக்கும் தெரியும், லாரி. அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றவர் யார்? அன்னை தெரசாவா, கைலாஷ் சத்யார்த்தியா? ஆப்ஷன் ஏ அன்னை தெரசா மட்டுமா, இல்ல ஆப்ஷன் பி ரெண்டுமே வா? ஆப்ஷன் பி ரெண்டு பேருமே அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தோன்றுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட ஆன்சரை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும், எனக்கு புரியுது. அடுத்து 15வது கேள்வி. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள்? புறநானூறா, திருக்குறளா? புறநானூறு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 16வது கேள்வி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் யார்? அப்துல் கலாமா, அன்னை தெரசாவா? அன்னை தெரசா என்பது சரியான பதில். கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் இது. குழந்தைகளை மீட்போமா, குழந்தைகளை பாதுகாப்போமா? குழந்தைகளை பாதுகாப்போம். ஆப்ஷன் பி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எவ்வகையான அணி? இயல்பு நவிற்சி அணியா, உயர்வு நவிற்சி அணியா? உயர்வு நவிற்சி அணி. அடுத்து 19வது கேள்வி. இன்னுயிர் இந்த வார்த்தையை எப்படி பிரிக்கலாம்? இன்னுயிர். இனிமை கூட்டல் உயிரா, இன் கூட்டல் உயிரா? இனிமை கூட்டல் உயிர். அடுத்து கடைசியா 20வது கேள்வி. தமிழ் முடிய போகுது. வாழை என்பது எவ்வகையான பெயர்? இடுகுறி சிறப்பு பெயரா, இடுகுறி பொது பெயரா? இடுகுறி சிறப்பு பெயர். வாழை என்ற வாழை மரத்திற்கு ஏன் வாழைன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு தெரியாது, சரிங்களா? ஓகே. ஆனா அது மரம். மரத்துக்கும் ஏன் மரம்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. மரம் என்பது இடுகுறி பெயர். அதிலே வாழை மரம் அப்படின்னு குறிப்பா சொல்றதுனால அது இடுகுறி சிறப்பு பெயர். ஓகே. அடுத்து இங்கிலீஷ் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல லாஸ்ட் 2 யூனிட் நினைக்கிறேன். த ஜங்கிள் புக், த சண்டே மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் அப்ரப்ட்லி. அப்ரப்ட்லி என்ற வார்த்தையின் பொருள் என்ன? அப்ரப்ட்லினா சடன்லியா, அன்லக்கியா? சடன்லி. A day without laughter is a day wasted அப்படின்ற பொன்மொழி அப்படின்ற வாசகத்தை சொன்னவர் யார்? சார்லி சாப்ளினா, மிஸ்டர் மீனா? ஆப்ஷன் ஏ சார்லி சாப்ளின். டேஷ் இஸ் த ஸ்டடி ஆஃப் லாஃப்டர் அண்ட் இஸ் பிசியாலஜி. ஜெலட்டாலஜியா, லாஃப்டர் தெரப்பியா? அதாவது சிரிப்பதை பற்றியும் அதனால் சிரிப்பதனால் தொடர்புடைய உடல் இயக்கங்களை பற்றியும் படிப்பது வந்து லாஃப்டர் தெரப்பின்னு சொல்லுமா, ஜெலட்டாலஜின்னு சொல்லுமா? ஜெலட்டாலஜி. அடுத்து 24வது கேள்வி. த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஸ்கவுல். ஸ்கவுல் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? கிரை ஆஃப் எ கவ்வா, த்ரெட்டனிங் லுக்கா? எதை நம்ம ஸ்கவுல்னு சொல்லுவோம்? ஸ்கவுல், த்ரெட்டனிங் லுக். ஓகேங்களா? அப்போ கிரை ஆஃப் அ கவ் நம்ம என்ன சொல்லுவோம்? பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து ஃபைண்ட் த ஆண்டனம் ஆஃப் த வேர்ட் க்ளீ. க்ளீ என்ற சொல்லின் எதிர் சொல்லை கூறு. காம், மிசரி? மிசரி. எதிர் சொல்லும் போது மிசரி தான் வரும். விச் க்ளீ அப்படின்னா
மிசரினா எப்படி? சரி, ஓகே. கிளாஸ்ல நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். சரி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ? நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆயிருது. சரி, when tickle Ishant, he always makes a loud laugh. Bharani didn't mean any harm, he just did it for a jiggle. பாருங்க, அந்த டிக்கிள் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கிச்சு கிச்சு மூட்டுறது. அது எப்போ அப்படி பண்ணாலுமே வந்து அவன் எப்பயுமே வந்து என்ன பண்ணுவான், சத்தமா சிரிப்பான் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்க இது மீன் எது கரெக்டுன்னு பாருங்க. பரணி டிடன்ட் மீன் எனி ஹார்ம். பரணிங்கிறவர் வந்து எதுவும் வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றது, அவர் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு பண்ணல. ஹி ஜஸ்ட் டிட் இட் ஃபார் ஜிகல். சும்மா கிச்சு கிச்சு மூட்டுறதுக்காக ஒரு அந்த அந்த வேலையை செஞ்சாரு. சும்மா கிளுகிள்னு சிரிக்கிறதுக்காக. கிகல்னா உங்களுக்கு தெரியும் எப்படி சிரிக்கிறதுன்னு சொல்லி ஸோ கிளாஸும் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து அது செய்யறதுக்காக தான் பண்ணாரு. அவரை வந்து அடிக்கிறதுக்கு அழகலப்படுறதுக்கு, ஸோ ஒருத்தர் காயப்படுத்துறதுக்காக செய்யலை அப்படின்றது அந்த மீனிங்ல வருது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து இவர் ஜஸ்ட் கிச்சு கிச்சு மூட்டினாரு. எதுக்காகனா அவர் சத்தமா சிரிக்க வைக்க. ரெண்டாவது வந்து டிக்கிள்ன்ற மீனிங் என்னன்னு பார்க்கணும். ஸோ பரணி வந்து டிடன்ட் மீன் எனி ஹார்ம். அவர் வந்து காயப்படுத்தலை, ஆனால் என்ன பண்ணாரு, ஜிகிள் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இது ஏ பி ரெண்டுமே கரெக்டாக தான் பொருந்திருக்கா சிரிப்பின் வகைகளில், இல்லை வந்து ஏ மட்டும் தான் கரெக்டாக, பி தப்பா? ஓகே, 26வதுக்கு ஆப்ஷன் ஏ ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் பொருந்திருக்கு. அடுத்து 27வது கேள்வி பார்க்குறோம். ஹவு அன் ஆக்ஷன் அக்கர்ஸ் இஸ், ஒரு செயல் எப்படி நடைபெற்றது என்பதை குறிப்பது என்னது? அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனரா, அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியா? அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். எப்படி நடைபெற்றதுன்னா அது மேனர் தான், நடத்தையை குறிக்கிறது. ஓகேவா? ஃப்ரீக்வன்சினா எத்தனை முறை நடக்குது, டெய்லியா, ரெகுலர்லியா, வீக்லியா அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். சரி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ? அட்வர்ப்னா கைண்ட்லி, எவ்ரிவேர், கான்ஸ்டன்ட்லி, இதெல்லாம் வந்து அட்வர்ப் அப்படின்னும். அட்ஜெக்டிவ்னா சாஃப்ட், ஸ்வீட்டு, அப்புறம் வந்து பிரைட், இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்றோம். கரெக்டா? இதுல எது கரெக்ட், ஏவா பியா? இல்ல ஏபி ரெண்டுமே கரெக்டா? ஏபி ரெண்டுமே கரெக்ட். அட்வர்ப்னா ஒரு வினை எவ்வாறு நடைபெற்றது, கைண்ட்லி, கைண்ட்லி நடைபெற்றது, இல்லை எவ்ரிவேர் நடைபெற்றது, கான்ஸ்டன்ட்லி நிலையாக நடைபெற்றது, இந்த மாதிரி சொல்லுவோம். இதே வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னும் போது அது என்ன வரும், அது எப்படி, அதாவது எந்த மாதிரியான ஒரு ஒரு பொருள் எந்த தன்மையானது, சாஃப்ட் ஆனதா, இல்லை ஸ்வீட் ஆனதா, இல்லை பிரைட் ஆனதா அப்படிங்கிறது குறிக்குது. ஸோ அப்போ அதுக்கு ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். 28க்கு பி. அடுத்து 29வது பார்க்குறோம். விச் ஒன் இஸ் ரைட்? ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்து எது ரைட்டுன்னு நீங்கள் தான் சொல்லணும். புஷ்பா கேம் ஹியர் 2 months பிஃபோர். புஷ்பா இங்கே வந்தாங்க எப்போ, 2 மந்த்துக்கு முன்னாடி அப்படின்னு. புஷ்பா கேம் ஹியர் 2 months எகோ. புஷ்பா எப்போ வந்தாங்க, 2 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ இந்த எகோ யூஸ் பண்ணணுமா, பிஃபோர் யூஸ் பண்ணணுமா, அகோ யூஸ் பண்ணணுமா, நீங்கள் தான் சொல்லணும். ஏ மட்டுமா, பி மட்டுமா, எது கரெக்டு? 29வது ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. டக்குன்னு நம்ம அடுத்த கேள்வி போயிடலாம். 29வதுக்கு பி மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். புஷ்பா கேம் ஹியர் 2 months அகோன்றது தான் கரெக்ட். பிஃபோர்னு வரக்கூடாது, இந்த இடத்துல பிஃபோர் வரக்கூடாது. ஓகே, அடுத்து டேஷ் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் நாவலிஸ்ட் இன் த இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். யாரு? வில்லியம் ஷேக்ஸ்பியரா, வில்லியம் பிளேக்கா? வில்லியம் மேக்பீஸ் தக்கரே. வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 30வதுக்கு ஏ. சரி, ஓகே, அடுத்து பார்ப்போம். 31 யோர் மீன்ஸ், யோர் என்ற வார்த்தைக்கான பொருள் என்ன? பஸ்ல லாங் அகோ அப்படின்னு அர்த்தம். லாங் அகோன்னு அர்த்தம். விச் ஒன் இஸ் ராங்? ஷீ ஆங்கிரி ஸ்போக், ஷீ ஸ்போக் ஆங்கிரிலி, இதுல எது கரெக்ட்? ஷீ ஸ்போக் ஆங்கிரிலி, இதுதான் கரெக்ட். அடுத்து 33வது கேள்வி. ஜோனா டிட் ஹர் கிளாஸ் ஒர்க் ரெகுலர்லியா ஆஃபனா? இதுல எது கரெக்டா வரும்?
ரெகுலர்லி தொடர்ச்சியாக அவர் செய்வார் இல்லையா? ஸோ அதுக்காக அப்படிதான் வரணும். 34வது கேள்வி. பிஹைண்ட், ஹியர், தேர் ஆர் த வேர்ட்ஸ் ஃபார் டேஷ். அட்வர்ஸ் ஆஃப் மேனரா அட்வர்ஸ் ஆஃப் பிளேஸா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? அட்வர்ஸ் ஆஃப் பிளேஸ் எந்த இடத்துல நடைபெற்றது தான் நம்ம ஹியர் தேரெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா? சரி. 35வது கேள்வி. திங்ஸ் வில் காம் டவுன், யூ ஜஸ்ட் கீப் ஸ்மைலிங், லாஃப். எது வரும்? எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும்பா, நீ எப்பவுமே எப்படி இரு, சிரிச்ச முகமா இரு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மைலிங்கா லாஃபா? ஸ்மைலிங் தான் சார். லாஃப்னா சத்தமா சிரிக்கிறது. ஆண்டனம் ஆஃப் ஹேஸ்டி. ஹேஸ்டி அப்படிங்கிற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறோம். எதிர்ச்சொல், அதோட மீனிங் இல்லை, எதிர்ச்சொல் கேட்குறோம். கொஸ்டினை 2 முறை படிங்க. 36வது கேள்வி. ஸ்லோவ். எதிர்ச்சொல் வந்து ஸ்லோ. ஹேஸ்டினா ஆக்சுவலி வந்து ஸ்பீடான்னு அர்த்தம். ஹரிபரி கொஞ்சம் ஸ்பீட். ஓகே. ஹவு மெனி கிலோஸ் டு யூ வாண்ட்? உனக்கு எத்தனை கிலோஸ் தேவை அப்படின்னு கேட்கறது இன்ட்ராகேட்டிவா இம்பரேட்டிவா? எந்த சென்டென்ஸ்ல வரும்? இன்ட்ராகேட்டிவ். கொஷின்னாவே இன்ட்ராகேட்டிவ் தான். ஓகே. ஓகே. இம்பரேட்டிவ்னா என்ன நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாத்தையும் 4 சென்டென்ஸும் சொல்கிற மாதிரி இருக்கும். கவிஷ் டேஷ் பிளேயிங் ஹாக்கி ஆர் செஸ் அக்கேஷனலி. என்ஜாய்ஸ். கவிஷ் என்ஜாய்ஸ் பிளேயிங் ஹாக்கி. கவிஷ் என்ஜாய் பிளேயிங் ஹாக்கி. எது வரும்? என்ஜாய்ஸ் வருமா என்ஜாய் வருமா? இது என்ன டென்ஷன் பாருங்க. பிளேயிங் இருக்கு, அப்போ வந்து இது ப்ரெசன்ட் கண்டினியூஸு, அப்போ ஈஸ் பிளேயிங் தானே வரணும் சார் அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ ஐஎன்ஜி மட்டும் பார்க்காதீங்க. இந்த இடத்துல இது எக்ஸப்ஷனல் கேஸு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லை, இது வெறும் ப்ரெசன்ட் டென்ஸு தான். ஓகே. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு தான். ப்ரெசன்ட் டென்ஸுன்னும் போது என்ன வரணும்? வெறும் வேர்ப் தான் வரணும், இல்லாட்டி வேர்போட எஸ் வரலாம். இந்த இடத்துல எது வரும்னு சொல்லுங்க. ஆக்சுவலி என்ஜாய்ஸ் தான் வரணும். ஏன் சார்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக கிளாஸ் எடுத்திருக்கேன். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் அப்படின்னு சொல்லி. ஐ, வி இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னா யூ, வி. ஓகே. வினா நாம, தேனா அவர்கள் இல்லையா? இதெல்லாம் வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல வருது. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் பார்க்க போகிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஷி, தேர்ட் பர்சன் சிங்குலர் இட்டு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேங்களா? இங்க நான் எழுதுறது தப்பா எழுதிட்டேன். ஒரு நிமிஷம். இடம் பத்தாதுன்னு அப்படியே எழுதுறது தப்பா போச்சு. ஓகே. பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரல் அதே யூ தான். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, ஷி, இட், தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. ஓகேவா? வேண்டாம், தே அப்படிங்கிறது தான் வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகேங்களா? சரி. இப்போ வாங்க. இப்போ ஒரு வேர்புக்கு பக்கத்தில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ வந்தால் அப்படியே அந்த வேர்ப் மட்டும் வரும். என்ஜாய் மட்டும் போட்டுக்கலாம். ஐ என்ஜாய். ஓகேங்களா? வி என்ஜாய் போட்டுக்கலாம். யூ என்ஜாய் போட்டுக்கலாம். யூ என்ஜாய் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஹீ ஷி இட்டுன்னு வருது பார்த்தீங்களா? தேர்ட் பர்சன் சிங்குலர் வர இடத்துல மட்டும் டஸ் ப்ளஸ்ன்னு வரணும். டஸ் ப்ளஸ் வர்பு தான். ஓகேங்களா? டஸ்ஸோடு வரணும். அப்படின்னா என்ன வரணும்? என்ஜாய்ஸ் அப்படிதான் வரும். எங்க ஹீ ஷி இட்டு எது வந்தாலும் என்ஜாய்ஸ் வரணும். இதே தே வரும்போது வரணுமா? தேர்ட் பர்சன் தானே அதுவும்னா தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல எஸ் வராது. அதாவது அந்த வெர்போட டஸ் சேராதுன்னு அர்த்தம். அப்போ ஹீ ஷி இட்டுன்ற இடத்துல எது வந்தாலும் அந்த வெர்புக்கு பக்கத்தில் வந்து எஸ் வரணும். இது எங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லக்கூடியதில் மட்டும்தான் இந்த மாதிரி. அப்படின்னாங்க பார்த்தீங்கன்னா என்ஜாய்ஸ் தான் வரும். ஓகே. பிளேயிங்கிறத விட்டுருங்க, அது ஜஸ்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வந்து அவங்க கன்வே பண்ணுறாங்க மெசேஜை. கவிஷ் என்ஜாய் பிளேயிங் அப்படின்னா அது வராது. அது மாதிரி ஒன்று வரவே வராது. ஏன்னா ஹீ, இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து அவன், ஹீ. இதே கவிதா அப்படின்னு வந்தால் ஷீ. இதே கவுன்னு வந்து அது இட்டு. எல்லாத்துக்குமே வந்து என்ஜாய்ஸ் தான் வரணுமே தவிர என்ஜாய்ன்றது வராது. வில் என்ஜாய் அப்படி வேணா வரலாம். ஏன்னா ஃபியூச்சர் டென்ஸ்னு போயிருக்கும்போது. ஏன்னா இங்கே ஃபியூச்சர் டென்ஸாக தெரியல. இது ஃபியூச்சர் டென்ஸே கிடையாது, ப்ரெசன்ட் டென்ஸ் தான்.
ஸோ ஆகையினால தான் நாம் இப்படி பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? கிராமர் நடத்திடுச்சு. சுஜாதா இஸ் ரீடிங் டேஷ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இன் டேஷ் லைப்ரரி. சுஜாதா இஸ் ரீடிங் an இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இன் அ லைப்ரரி. இது வருமா? சுஜாதா இஸ் ரீடிங் an இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இன் த லைப்ரரி வருமா? முப்பத்தி ஒன்பதாவதுக்கு என்ன பதிலாக வரும்? செகண்ட் ஆப்ஷன் பி. 39க்கு பி தான் வரும். ஏன்னா சுஜாதா இஸ் an இன்ட்ரெஸ்டிங் தெரிஞ்சிச்சு, ரெண்டுமே an தான் வரணும். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்ன்றது வவல் சவுண்டுங்கிறதுனால an தான் வரணும். இன் ஏ லைப்ரரி சார், இந்த இடத்துல ஏன் தான் வரணும், ஏன் சார் த போடுறோம் அப்படின்னா, தங்கிறது டெஃபினட் ஆர்டிகல். ஓகேவா? ஒரு குறிப்பாக ஒரு இடத்த பற்றி பேசும்பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடியது. இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. தேர் இஸ் ஏ பாண்ட் இன் ஏ வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். தேர் இஸ் ஏ பாண்ட் இன் ஏ வில்லேஜ் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில். பட் இங்கன்னா சுஜாதா இஸ் ரீடிங், சுஜாதாங்கிற பொண்ணு படிச்சுட்டு இருக்கா எங்கன்னா லைப்ரரியில். அப்போ குறிப்பாக அந்த லைப்ரரியில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு தகவலை பற்றி சொல்கிறாங்க. அப்போ குறிப்பாக ஒரு இடத்த பற்றி சொல்லும்போது டெஃபினட் ஆர்டிகல் தான் வரும். ஓகேங்களா? அதே போல் இந்த லைப்ரரியை வந்து செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போதும் தான் வரணும். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது சுஜாதா இஸ் ரீடிங் த ஸ்டோரி இன் ஏ லைப்ரரி அப்படிங்கிறது வராது. இன் த லைப்ரரி தான் வரும். ஏன்னா குறிப்பாக அதை பற்றி சொல்கிற மாதிரி தெரியும் நமக்கு. சரியா? ஸோ அப்போ தான் வரணும். அடுத்து 40வது கேள்வி, கடைசி கேள்வி, இங்கிலீஷில் முடிய போகுது. இன் எ சர்டன் கோட் எக்ஸ்ட்ரீம்லி இஸ் ரிட்டன் ஆஸ். இதை நம்ம கிளாஸ்லேயே பார்த்தோம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரீம்லிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். முதல்ல எத்தனை இருக்குது? 3, இதில் 6, 8 இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து 8 வார்த்தையாக இருக்குது. 8 9 9 வார்த்தை, 9 லெட்டர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அப்போ எப்படி வந்ததுன்னு பார்க்குறோம் நாம. இந்த ஈக்கு பதிலாக அங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ ஈக்கும் எக்ஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த ஈக்கு பதிலாக அங்கே டி வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கடைசியிலேருந்து வரும்போது ஈக்கு பதிலாக டி வந்திருக்கு. ஸோ ஈக்கும் டிக்கும் ஏறக்குறைய ஒரு லெட்டர் தான் வித்தியாசம். அப்படின்னா இங்கிருந்து இப்படி வருதுன்னு எடுத்துக்கலாம். டிக்கு அப்புறம் இ, டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸு, எஸ்ஸுக்கு அப்புறம் டின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வர்றது செல்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன வரும்? அப்போ எஸ் வந்து எதுக்கு முன்னாடி வரும்? ஆருக்கு அப்புறம் எஸ் அர்த்தம். இ வந்து எதுக்கு அப்புறம் வரும்? டிக்கு அப்புறம் இ. எல் வந்து எதுக்கு அப்புறம் வரும்? கேக்கு அப்புறம் எல். அப்புறம் டி வந்து எதுக்கு அப்புறம் வரும்? சிக்கு அப்புறம் டி. ஓ வந்து எதுன்னு பிறகு வரும்? எண்ணுக்கு அப்புறம் ஓ. எம் வந்து எல்லுக்கு அப்புறம் எல். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரி, அடுத்ததாக கணக்கு பார்ப்போம். கணக்கு உள்ள நுழைஞ்சாலே கொஞ்சம் 1/4 மணி நேரம் ஆகிடும். இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம கணக்கு போட்டுட்ருக்கோம். பார்க்குறோம் 20 லிட்டர் கழித்தல் 20 லிட்டர், இது கழித்தலுங்க, கொஞ்சம் சின்னதாக தெரியுதோ. 20 லிட்டர் கழித்தல் 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர் என்ன வரும்? 20 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் கழிச்சா என்ன வரும்? ரொம்ப சிம்பிளான கேள்வி இது. 20 லிட்டரில் 1 லிட்டர் கழிச்சோம்னா 18 லிட்டர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 41வது பி. சீதா 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் குடுவையை கொண்டு வந்தால் அதிலிருந்து அவருடைய நண்பர்கள் 300 மில்லி லிட்டர் தண்ணீரை குடித்து விடுகிறார்கள். பிறகு குடுவையில் மீதி உள்ள தண்ணீர் எவ்வளவு? இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கழித்தல் கணக்கு தான், நார்மல். என்ன வரும்? அப்போ 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர். அப்போ 2 லிட்டர்னா வந்து 2000, 250க்கு இது 2250 மில்லி லிட்டர். அதுலேருந்து 300 மில்லி லிட்டர் கழிக்கிறோம் நாம டெய்லி. சார் இப்போ 2 லிட்டர் 250 லிட்டர்லேருந்து கழிக்காதீங்க, அப்படி கழிக்க முடியாது. புரியுதுங்களா? ஒன்று எல்லாத்தையும் ஒரே அளவாக தான் மாற்றி ஆகணும். இல்லாட்டி இதை லிட்டராக மாற்றணும், இது இல்லை இதை லிட்டராக மாற்றணும், இல்லாட்டி நீங்கள் இதை மில்லி லிட்டராக மாற்றணும். அப்போ இதை மில்லி லிட்டராக மாற்றணும். 2250 வந்துச்சு. அதில் 300 கழிச்சுனா என்ன வரும்? 1950 லிட்டர் வருமா, மில்லி லிட்டர் வருமா? டக்குன்னு லிட்டர் அடிச்சுட்டு போயிடாதீங்க, மில்லி லிட்டர் தான் வரும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தேன்மொழியின் தற்போது உயரம் 1.25 மீட்டர். ஒவ்வொரு ஆண்டும் அவள் 5 சென்டிமீட்டர் வளர்கிறாள். இந்த பாப்பா வந்து நல்லா சாப்பிட பழகுது. ஒவ்வொரு ஆண்டும் 5 சென்டிமீட்டர் வளர்கிறாள். ஓகே. எனில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் உயரம் என்ன? சரி, ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ வளர்றா? 5 சென்டிமீட்டர் வளர்றா. அப்போ 6 ஆண்டில் 30 சென்டிமீட்டர். 1.25 மீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். அதை வந்து நீங்கள் சென்டிமீட்டராக முதல்ல மாற்றுங்க.
நீங்கள் முதல்ல ஆன்சரை வந்து சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். நான் எடுத்த உடனே வந்து எனக்கு டைம் இல்லாத காரணத்தில் நான் வந்து அப்படியே சால்வ் பண்ணிடுவேன் எடுத்த உடனே. நீங்கள் வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிட்டு டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஓகே. தேன்மொழியின் தற்போதைய உயரம்னு பார்க்கும்போது இது தெரியும் 100 சென்டிமீட்டர் தான் வந்து 1 மீட்டர் சொல்லி, அப்போ இது 125ன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் 5 சென்டிமீட்டர் வளர்றாள் என்றால் 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் 6 5 30 சென்டிமீட்டர் வளர்ந்துருப்பா. மொத்தமாக 155 சென்டிமீட்டர். மில்லிமீட்டர் டிக் பண்ணிட்டு போறீங்க, சென்டிமீட்டர். சரி, ஒரு பள்ளியில் 200 லிட்டர் எலுமிச்சை பழச்சாறு தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாணவருக்கும் 250 மில்லி லிட்டர் பழச்சாறு கொடுத்தால் எத்தனை மாணவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும்? 200 லிட்டருங்க. ஆனால் கொடுக்குறது 250 மில்லி லிட்டர். அப்போ 200 லிட்டரை வந்து நீங்கள் மில்லி லிட்டராக மாற்றணும். ஒரு லிட்டர் வந்து மில்லி லிட்டரா மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 1000 மில்லி லிட்டர் தான் வந்து ஒரு லிட்டர் இல்லைங்களா? 1000 மில்லி லிட்டர் தான். அப்போ 200க்கு அப்புறம் ஒரு 1000 வரணும். ஏறக்குறைய வந்து 2 லட்சம் மில்லி லிட்டர் வருது. இதை வந்து நீங்கள் 250ஆல் டிவைட் பண்ணணும். நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 25 200ஆல் பண்ணிங்கன்னா 8 25, அப்புறம் இது ஒரு 800 லிட்டர்ஸ் தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 800 மாணவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். 12 மணி 18 நிமிடங்கள் 40 வினாடிகளில் இருந்து 10 மணி 20 நிமிடங்கள் 35 வினாடிகளை கழிக்க கிடைப்பது எது? சார் நான் அப்படியே கழிச்சிடறேன் சார்னாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் எழுதி கழிக்கிறனாலும் சரி, நீங்கள் அப்படியே மைண்டுக்குள்ளே கழிச்சுக்கூட சொல்லலாம். 1 மணி 18 நிமிடங்கள் 10 வினாடிகள் இருந்து, இப்போ இதை பாருங்களேன், 18 மணிலேருந்து 10 மணி கழிங்க, என்ன வரும்? ஸோ இது வந்து இனமாற்ற கழித்தல் மாதிரி வரும். அப்படி கழிக்க முடியாது உங்களால். நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து வினாடிகளாக மாற்றி ஆகணும். இது 40 வினாடி அப்படியே இருக்கட்டும். 18 நிமிடங்களுக்கு என்ன? அப்போ 18 பெருக்கால் 60. ஸோ இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எத்தனை வினாடிகள் வரும்? 6 18 என்ன? 60 6 8 48 108. ஸோ 1080 வினாடிகள் வரும். அப்போ 12 மணி, அதுக்கு என்ன எத்தனை வினாடிகள் வரும்? 1 மணி நேரத்துக்கு எத்தனை? அப்படி கழிச்சு நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுலேருந்து இதை மொத்தமாக வினாடிகளாக மாற்றிருங்க. இதையும் மொத்தமாக வினாடிகளாக மாற்றிருங்க. அதுலேருந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 7085 நிமிடம் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, 7085 வினாடி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து, முற்பகல் 5 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது 3 மணிக்கு 3 நிமிடங்கள் வேகமாக போகுது. ஸ்லோவாக இல்லை, இயங்கினால் அப்படின்னு ஒன்று இயங்கினால் இருக்கு. ஸோ இது தப்பாக இருக்கு. இயங்கினால். ஓகேங்களா? ஓகே, பாருங்க. பிற்பகல் 7 மணிக்கு அந்த கடிகாரம் காட்டும் நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னவா இருக்கும்? 5 மணிக்கு கரெக்டாக வச்சிடறாங்க. காலையில் 5 மணிக்கு வந்து அது கடிகாரம் கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து அது ஒரு மணி நேரத்துக்கு வந்து இத்தனை நிமிஷம் ஸ்லோவாக போகும் ஒரு சில கடிகாரம், ஒரு சில கடிகாரம் ஸ்பீடாக போகுது. ஸோ அப்போ ஸ்பீடாக போகிற கடிகாரம் வந்து 3 நிமிஷம் வேகமாக போகுது 1 மணி நேரத்துக்கு. அப்போ 7 மணி சாயங்காலம் 7 மணிங்கிறது எத்தனை மணி நேரம் வருது? 12 மணி நேரம் வருது இல்லைங்களா? சரி, 12 14 மணி நேரம் வருது. 12 மணி ப்ளஸ் ஒரு 2 மணி நேரம் 14 மணி நேரம் வருது. அப்போ 14 × 3 என்ன வரும்? 14 3 வந்து 52. ஸோ 42ங்களா? 42. ஓகே, அப்போ 42 நிமிடங்கள் என்ன வரும்? கூடுதலாக வரும். அப்போ 7 மணின்றது 7:42ன்னு வரப்போகுது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அப்போ 46வது கேள்விக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 7:42 PM தான். 45 வராது, 42. 2018ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதிக்கும் 2018ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதிக்கும், அதாவது வியாழக்கிழமை, இடைவெளியில் வியாழக்கிழமைன்னு சொல்கிறாங்க. அந்த நாள் வந்து வியாழக்கிழமை. அதே ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி என்ன கிழமை வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ அதுக்கு இடைப்பட்ட நாட்களை பார்த்து நம்ம அதுக்கு 7ஆல் அதுக்கு இடைப்பட்ட நாட்களை பார்த்து அது 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். 47வது கேள்வி பாருங்க. 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அப்படின்றாங்க. அப்போ ஜனவரி வியாழக்கிழமை கொடுத்துருக்கிறதுனால முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற நாளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிழமைகள் கண்டுபிடிக்கிறதுல அவங்க கொடுத்துருக்கிற கிழமையை அந்த 11ஆம் தேதி சேர்ந்து தான் வரும். ஸோ அப்போ வியாழக்கிழமை. அப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் எத்தனை நாட்கள்? 31 நாட்கள். இதில் வந்து 11ஆம் தேதி அப்படின்றாங்க. 11ஆம் தேதி போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 20 நாட்கள். இந்த 11ஆம் தேதி சேர்த்துட்டோம்னா 21 நாட்கள்.
இந்த மாதிரி பிப்ரவரி மாதத்தில் இது வந்து லீஃப் ஆண்டு கிடையாது. அப்போ 28 நாட்கள். அப்போ மார்ச் மாதத்தில் 31 நாட்கள், ஏப்ரல் மாதத்தில் 30 நாட்கள், மே மாதத்தில் 31 நாட்கள், அப்புறம் ஜூனில் வந்து ஒரு 30 நாட்கள், ஜூலையில் வந்து 20ஆம் தேதி என்ன கிழமைன்றாங்க. அப்படின்னா வந்து இதில் 19 நாள் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மொத்த நாட்களை பார்த்து அதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும். நாமளே பண்ணுவோமா? பண்ணுவோம். 21 கூட்டல் 28 கூட்டல் 31 நாட்கள் கூட்டல் 30 நாட்கள் கூட்டல் 31 கூட்டல் ஒரு 30 கடைசியா ஒரு 19. ஸோ மொத்தமாக வந்து எத்தனை நாட்கள் வருது? 190 நாட்கள் இல்லைங்களா? அப்போ 190 அதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 190 7ஆல் எத்தனை வாரம் வருதுன்னு பார்க்குறோம். 3 7 21 ஆகிடும். ஸோ 2 7 14 அதோட நிறுத்தலாமா? 2 7 14 மீதி 5. ஸோ 7 7 49. 7 49னா அதுக்கப்புறம் எத்தனை நாள் இருக்குது? ஒரே ஒரு நாள் தான் நிற்குதுங்க. அப்போ முழுமையாக நடுவில் எத்தனை வாரங்கள் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 27 வாரங்கள் இருக்கிறது. கடைசியாக ஒரு நாள் சிங்கிளாக அப்படி நிற்குது. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு வந்து வியாழக்கிழமையில நம்ம தொடங்குறோம். அப்போ ஒரு நாள் தள்ளி, அதுக்கப்புறம் ஒரு நாள் தள்ளி நம்ம போக போகிறோம். அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? 27 நாள் முடிஞ்சு அப்புறம் ஒரு நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் வரணும். ஆன்சரில் புதன்கிழமைன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை தான் ஆன்சராக வரணும். ஓகேங்களா? ஒரு நாள் தள்ளி அப்படின் போது வெள்ளிக்கிழமை தான் வந்து ஆன்சராக வரும். ஓகே, நான் இந்த கணக்கு எப்படி போட்டோம்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் ஆன்சரில் மாற்றிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா 190 நாட்கள் வருது. 190 நாட்களை வந்து வாரங்களாக பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது உங்களுக்கு 27 வாரங்கள் முழுசாக வருது. அது போக மீதி 1 வருது. அப்படி 1 வரும்போது அது என்னன்னா வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ வெள்ளிக்கிழமை தான். இந்த மாதிரி கணக்குகளில் கிழமை கேட்குற கணக்குகளில் முக்கியமான ஒரு விஷயம், ஜனவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தொடங்குறாங்க. ஸோ அந்த 11ஆம் தேதியும் கணக்கு பண்ணிக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு பண்ணீங்கன்னா வியாழக்கிழமையை சேர்க்க முடியாது, வந்துடும். வியாழக்கிழமை வந்து எண்ண முடியாது. ஸோ அதனால நீங்கள் 11ஆம் தேதியும் சேர்த்துக்குங்க. ஆனால் கடைசி கேள்வி வந்து ஜூலை 20ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. அந்த 20 சேர்க்கக்கூடாது. ஜூலையில் 19 நாள் தான் எடுத்துக்கணும். ஆனால் ஜனவரி மாதத்தில் 21 நாள் எடுத்துக்கணும். புரியுதா? சரி, ஓகே. இந்த மாதிரி கணக்கு நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், எளிமையாக இருக்கும். சரவணன் என்பவர் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாலையின் ஒரு புறத்தில் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஆக்சுவலி ஓகே. இந்த 2 இது வேண்டாம். 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர். ஓகே, இப்படி எடுத்துப்போம். 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் மரக்கன்றுகளை நடுகிறார். அவரிடம் மொத்தம் 2560 மரக்கன்றுகள் இருந்தால் மரக்கன்றுகளை நட்ட பின்னர் மீதமுள்ள மரக்கன்றுகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடுறாரு. மொத்தமாக 5 கிலோமீட்டர் இருக்குது. 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் மீட்டராக மாற்றுங்க. முதல்ல 5000 மீட்டரும் கிடச்சிரும். ஸோ வந்து இப்போ 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் மீட்டராக மாற்றணும்னா 2.5 வந்துடும். 2.5 டிவைட் பண்ணுங்களேன். 2.5 டிவைட் பண்ணுங்க. அப்படின்னா என்ன வரும்? இப்படி போட்டுக்கலாமா? சரி, ஓகே. 25ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னா 50,000ன்னு வரும். கொச்சன் ஆயிடுச்சு. ஓகே, 2.5 மீட்டர் 2.5ன்னு போட்டாக்கா வந்து அடிக்க கஷ்டமாக இருக்கும். நான் 25ன்னு போட்டுக்கிறேன். நீங்கள் கீழே வந்து 25ன்னு போட்டால் மேலே ஒரு 0 சேர்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு 2 வந்துடும். ஸோ அப்போ எவ்வளோ? 2000 மரக்கன்றுகளுக்கான நீங்கள் நட்டுலாம். மீதி இருக்கிறது 560 தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 49வது கேள்வி. டைம் ஆயிடுச்சு எனக்கும். ஓகே. முத்து என்பவர் ஒரு மகிழுந்து வண்டியை 8,50,000 ரூபாய்க்கு வாங்கினார். பழுது பார்க்க 3,000 ரூபாய் செலவழித்தார் எனில் அதை 25,000 லாபத்திற்கு விற்பனை செய்யணும். எவ்வளோ விற்பனை விலை என்ன பண்ணணும் அப்படின்றது கேள்வி.
கேள்வி படிச்சு பாருங்க நிதானமாக. ஸோ அப்போ 8,50,000 ரூபாய்க்கு வாங்கி 25,000 லாபம் வரும்னா 75,000க்கு விற்றா போதும். மேற்கொண்டு வந்து ஒரு 3,000 செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ 78,000க்கு விற்கணும். ஸோ இப்போ 8,78,000 தான் கரெக்டான பதில். வளர்மதி தன்னுடைய முத்து மாலையை 30,000க்கு விற்பனை செய்து அதனால் லாபம் 5,000 பெறுகிறார் எனில் முத்து மாலையின் அடக்க விலையை காண்க. 30,000க்கு விற்கும் போது எனக்கு 5,000 லாபமே 5,000 கிடைக்குதுன்னா அதோட அடக்க விலைன்றது அதோட 5,000 கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ 25,000 தான் கரெக்டான பதிலாக இருக்கும். அடுத்து 51வது கேள்வி. வளவன் 24 முட்டைகளை ரூபாய் 96க்கு வாங்குகிறார். அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. ஓகேங்களா? அப்போ 24 முட்டை இல்லை, 20 முட்டை தான். ஓகே, மீதியை இல்லை, இந்த மீதியை வந்து விற்பனை செய்கிறார். இதில் அவருக்கு வந்து 36 ரூபாய் நஷ்டம். இதில் முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளவு? நல்லா பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. விற்பனை விலை 36 ரூபாய் 36 பெறுகிறார், நட்டமாகிறார். 36 ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சுங்க. அப்போ எவ்வளோதான் வந்திருக்கு அவருக்கு? 36 ரூபாய் நஷ்டம் 60 ரூபாய் தான் வந்திருக்கு. அப்போ 20 முட்டையை வந்து 60 ரூபாய்க்கு விற்றுக்கிறாருன்னா ஒரு முட்டை எவ்வளோ விற்றுருப்பாரு? 3 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. இதுதான் கேள்வி. ஓகே, இங்கே இருக்கு பாருங்க, ரூபாய் 3. ரூபாய் 3ங்கிறது தான் கரெக்டான பதில். சரி, ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 52வது கேள்வி. தள்ளுபடியானது எப்போதும் எதிலிருந்து கழிக்கப்படும்? தள்ளுபடி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எதிலிருந்து கொடுப்பீங்க? ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறீங்க, நீங்கள் வந்து விற்கணும்னு ஆசைப்படுறீங்க, சரி விலை அதிகமாக இருக்குன்னு வாங்கலை, இப்போ தள்ளுபடி பண்ணுறீங்க, நீங்கள் எதுலேருந்து பண்ணுவீங்க? குறித்த விலையிலேருந்து பண்ணுவீங்களா இல்லை அடக்க விலையிலேருந்து பண்ணுவீங்களா? அடக்க விலைன்றது என்ன? அடக்க விலை என்பது ஒரு பொருளை தயாரிப்பதற்கும் அதை வந்து விற்பனை செய்வதற்கு முன்னாடி முதலீடு செய்யும் விலை தான் அடக்க விலை. அப்போ முதலீடில் நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்கன்னா முதலுக்கே மோசமாயிடும், நஷ்டமாயிடும் இல்லையா? ஸோ அப்போ குறித்த விலை மார்க் நான் இவ்வளோ மார்க் பண்ணேன், ஸோ அப்போ வியாபாரம் ஆகலை, அதை விட நான் தள்ளுபடி கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம வியாபாரத்தை முடிச்சுப்போம் அப்படிங்கிறது தான் வந்து குறித்த விலையிலிருந்து தான் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஒரு வியாபாரி 1 டசன் ரூபாய் 20 வீதம் 2 டசன் வாழைப்பழங்களை வாங்கினார். அப்போ 40 ரூபாய் வாங்கியிருக்கார். ஓகே, ஒரு வாழைப்பழம் 3 ரூபாய் வீதம் அவர் விற்பனை செய்தார். ஓகே, அப்போ ஒரு டசன்னா எத்தனைன்னு தெரியணும்? 12. 2 டசன்னா 24. ஓகே, ஒரு வாழைப்பழம் 3 ரூபான்னு விற்றுருக்காரு. அப்படின்னா என்ன வரும்? 72 ரூபாய் வரும். சரி, அவருடைய லாபம் அல்லது நஷ்டம் என்ன? 40 ரூபாய்க்கு வாங்கி 72 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. லாபமா நஷ்டமா? லாபம். லாபம்னா எவ்வளோ லாபம்? 32 ரூபாய் லாபம். ஓகே, கொடுக்கப்பட்ட அளவுகளை முக்கோணம் அமைக்குமா இயலாதா என்பதை கூறவும். ரொம்ப ஒரு முக்கியமான வினாக்கள்ங்க இதெல்லாம். பாருங்க, 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், இதை வச்சு ஒரு முக்கோணம் வரைய முடியுமா முடியாதா? முக்கோணம் வரைவதற்கு முக்கியமான நிபந்தனை, ஏதேனும் 2 அளவுகளை கூட்டும் பொழுது அது 3வது அளவை விட பெரியதாக இருக்க வேண்டும். இங்க பார்த்தீங்கன்னா 8 6 14 சென்டிமீட்டர், இது வந்து 14 சென்டிமீட்டர், இது வந்து 4 விட பெரியது. ஓகே, அடுத்து 6 4 வந்து 10 சென்டிமீட்டர், இது வந்து 8 விட பெரியது. ஓகே, இப்போ என்ன எடுத்துக்கலாம்? எடுக்காது, 8 4 எடுத்துக்கலாம். 8 4 வந்து 12 சென்டிமீட்டர், இது வந்து நடுவில் இருக்கக்கூடிய 6ஐ விட பெரியது. ஸோ அப்போ இந்த அளவுகளை வைத்து முக்கோணம் நிச்சயமாக அமைக்க முடியும் அப்படின்னா ஆம் தான். ஓகே, பின்வரும் கோண அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலும் எனில், சரி ஆம்னு சொல்லிடுறோம். அப்படின்னா ஆம் எனும் இல்லை எனும் கூறுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம் என்றும் இல்லை என்றும் குறிக்க முடியுமா முடியாதா நம்ம தான் கேட்குறாங்க. ஓகேவா? 60 40 42 டிகிரி. ஸோ இந்த டிகிரிகளை வச்சு உங்களால் ஒரு முக்கோணத்தை அமைக்க முடியுமா? கோடு போட்டுன்னு சொல்லுங்க. 60 40 எவ்வளோ ஆச்சு? 100 டிகிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 42 142 டிகிரி. 142 டிகிரி வச்சு உங்களால் முக்கோணம் அமைக்க முடியாது. ஏனென்றால் முக்கோணத்தின் 3 கோணங்கள், இந்த 3 கோணங்களையும் கூட்டினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 180 டிகிரி. ஓகேவா? 180 டிகிரி வரணும். 3 கோணத்தையும் கூட்டினா 142 தான் வருதுன்னா உங்களால் முக்கோணத்தை அமைக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி, ஒரு முக்கோணத்தின் இல்லை என்றுதான் கரெக்டு. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். 3வது கோணத்தை கண்டுபிடி. நீங்க கண்டுபிடிங்க பாஸ், கண்டுபிடிங்க. 55 95. 3வது என்ன வரும்? 40 வருமா 30 வருமா? இப்பதான் சொன்ன முக்கோணத்தின் 3 கோணங்கள் கூடுதல் 180. அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னாவே உங்களுக்கு 150 வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடியது 30 டிகிரி. சரி, 57வது கேள்வி பாருங்க. சமபக்க முக்கோணமானது டேஷ் ஆகும். சமபக்க முக்கோணம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லா பக்கமும் சமமாக இருக்கிறது. ஐயோ, முக்கோணமே இல்லை. ஓகே, இப்போ சமபக்க முக்கோணம் வந்து வேற எப்படி சொல்லலாம்?
குறுங்கோண முக்கோணம்னு சொல்லலாமா, செங்கோண முக்கோணம்னு சொல்லலாமா? சமபக்க முக்கோணம் வந்து குறுங்கோணமா இருக்குமா, செங்கோணமா இருக்குமா? செங்கோணத்துக்கு அந்த வேலையே கிடையாது, குறுங்கோணமா தான் இருக்கும். அடுத்து, ஒரு நாழிகை என்பது எத்தனை நிமிடங்கள்? 60 24? 24 நிமிடங்கள். ஓகேங்களா? ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள். 2.5 நாழிகை தான் வந்து 1 மணி நேரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 2.5 நாழிகை தான் வந்து 1 மணி நேரம்னு சொல்லுவோம். தப்பா சொல்றேனா? சரி, ஓகே. நீங்க அத நான் உங்க கிளாஸ் எடுத்துட்டு பதில் சொல்லுங்க. ஆனா இது உண்மைதான். ஒரு நாழிகை என்பது எத்தனை? 24 நிமிடங்கள். ஓகேங்களா? அடுத்து 59வது கேள்வி. ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் கோணம் 70 டிகிரி எனில் மற்ற 2 கோணங்களின் அளவுகளை காண்க. ஒரு இரு சமபக்க முக்கோணம் இருக்கு. இந்த 2 பக்கங்கள் மட்டும் சமம். அப்ப இதோட கோணம் வந்து பாத்தீங்கன்னா 70 டிகிரி. 70 டிகிரி. அப்ப இந்த 2 கோணங்களோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. 70 இப்போ மீதினா 110 வரணும். 70, 40, 110 தான் வரும். 55, 65, 110 வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏபிசிடி என்பது ஒரு சதுரம். ஏபிசிடி என்பது ஒரு சதுரம் எனில், இப்படி ஒரு சதுரம். ஓகேங்களா? அதில் வந்து ஏசி ஆனது மூலைவிட்டம். இந்த ஏவும் இந்த சியும் வந்து மூலைவிட்டம்னு சொல்றாங்க. ஏலேருந்து சிக்கு ஒரு கோடு வரைந்தால் உருவாகும் 2 முக்கோணங்கள். இந்த 2 முக்கோணங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? செங்கோண முக்கோணம்னு சொல்லலாமா, இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லலாமா? சதுரமா இருக்கும்போது இரு சமபக்க முக்கோணம்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணம்னு சொல்லலாம், செங்கோண முக்கோணம்னு சொல்லலாம். ஆனா இரு சமபக்கம்ன்றதான். ஏன்னா இது வந்து இங்க பாருங்க, இதே வந்து நாம ஒரு செவ்வகம் இருக்கு, அதன் மூலை விட்டத்தின் வழியா ஒரு கோடு போடுறோம், 2 முக்கோணங்கள் உருவாகிறது. அது என்ன முக்கோணங்கள்னா, இதுவும் செங்கோண முக்கோணம், இதுவும் செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுல வந்து இரு சமபக்கமானா சொல்ல முடியாது. ஏன்னா இது அகலம், இது நீளம். ஸோ வித்தியாசம் வரும். ஆனா சதுரத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோணமாகவும் வரும், இந்த 2 பக்கங்களும் சமமாகவும் வரும். ஏன்னா 4 பக்கம் சமம். அப்ப இரு சமபக்கம் செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். 60வது ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில். தெளிவா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நிச்சயம் புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து 61வது கேள்வி. காந்தவியல், நீர் அன்றாட வாழ்வில், வேதியியல் அப்படிங்கிற 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய 3 பாடங்களை வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம். 20 வினாக்கள் எடுத்திருக்கோம். பாருங்க. பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? கோபால்ட் என்ற உலோகத்தினால் செய்யப்பட்ட சட்ட காந்தம் ஒரு செயற்கை காந்தம். முதல்ல வந்து கோபால்ட்ங்கிறத வச்சு கோபால்ட் என்பது காந்தத்தால் கவரக்கூடிய பொருளா, அதை வச்சு செயற்கை காந்தம் செய்ய முடியுமான்னு பார்க்குறோம். செய்ய முடியும். மேக்னெட் என்பது ஒரு செயற்கை காந்தம். மேக்னடைட் என்பது செயற்கை காந்தமா, இயற்கை காந்தமா? இது இயற்கை காந்தம். செயற்கை காந்தம்ன்றது தப்பு. அப்போ வந்து எது சரி? பின்வரும் கூற்றுக்கள்னா ஏவா பியா? எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் சரி, பி வந்து தவறு. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் 61க்கு. அடுத்து, தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தமானது எப்பொழுதும் டேஷ் திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும். வடக்கு தெற்கு திசையா, கிழக்கு மேற்கு திசையா? இது நம்ம சின்ன குழந்தை விளையாடும் போது கண்டுபிடிச்சிருப்போம். வடக்கு தெற்கு திசையில். 63வது கேள்வி. காந்த திசை காட்டும் கருவியை பற்றிய சரியானதை தேர்ந்தெடு. இதன் மையத்தில் தடையின்றி சுழலும் வகையில் ஒரு காந்த ஊசி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மையத்தில் தடையின்றி சுழலக்கூடிய வகையில் ஒரு காந்த ஊசி அமைக்கப்பட்டுள்ளது. கப்பல்கள், விமானங்களில் இந்த திசை காட்டும் கருவி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அங்கே பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டா? ஏ மட்டும் கரெக்டானா? ஏ மட்டும் தான் கரெக்ட். அதனால வேகமாக படிச்சுட்டு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு போயிடாதீங்க. நிதானமாக படிங்க. படிக்கும்போது, கேள்வி படிக்கும்போது. காந்தத்தன்மையை இழக்க காரணம் என்னெல்லாம்? இதுல எது வந்து வராதுன்னு பாருங்க. கேள்வி வந்து இழக்க காரணம் தான் கேட்டிருக்கோம். ஒரு காந்தம் காந்தத்தன்மையை வெப்பப்படுத்துவதால் இழக்குமா, சுத்தியால் அடிப்பதால் இழக்குமா, உயரத்திலிருந்து கீழே விழுவதால் இழக்குமா? எல்லாமேவா? எல்லாமே. மேற்கண்ட அனைத்தும். பின்வரும் கூற்றுகளில் எது சரி? சட்ட காந்தங்களை காந்தத்தன்மை இழந்து விடாமல் பாதுகாக்க காந்தங்கள் எதிரெதிர் முனைகள் ஒன்று பார்த்து வைப்பது போல் இணையாக வைக்க வேண்டும். மின்காந்த தொடர்பணியில் மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படவில்லை. எதிரெதிர் முனைகள் பக்கத்துல வர மாதிரி ஒன்னா ஒட்டி நடுவில் மரக்கட்டை வச்சு வைக்கணும்னு படிச்சோம் இல்லையா?
இதுதான் காந்தங்களின் பாதுகாப்பு. அதே மாதிரி மின்காந்த தொடர் வண்டியில் மின்காந்தங்கள் பயன்படுத்தாது போகுமா? பயன்படுத்துவோம். ஸோ அப்போ எது கரெக்டுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். எது தப்புன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி. இப்போ எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பின்னோட்டில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. நீரானது நமது பூமியில் 66வது கேள்வி. நீரானது நமது பூமியில் வெப்பநிலை ஒழுங்குபடுத்துகிறது, நமது உடல் வெப்பநிலை ஒழுங்குபடுத்துகிறது. எது தப்புன்னு கேட்குறாங்க. ஏ தப்பா பி தப்பா? இங்கே ஏ தப்புன்னு கொடுத்துருக்கேன், கரெக்டா? இல்லை எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே தப்பு இல்லைன்னு அர்த்தம். 66வதுக்கு பி. ரெண்டுமே கரெக்டுன்னா எதுவுமே தப்பு இல்லை. ஆப்ஷன் பி கொடுக்கணும். பின்வரும் கூற்றுக்களை கவனிப்போம். இயற்கையில் நீரானது 4 நிலைகளில் காணப்படுகிறது. அவை நீர், பனிக்கட்டி, நீராவி, கடல் நீர் ஆகியவை ஆகும். இதில் வந்து நீராவி எல்லாம் ஓகே தான். ஓகே, கடல் நீர் மட்டும் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீரானது 4 நிலைகள் கிடையாது, 3 நிலைகள் தான் இருக்கும். திண்மம், திரவம், வாயு. அதே மாதிரி நீர், பனிக்கட்டி, நீராவி 3 தான். கடல் நீர் கிடையாது. சரிங்களா? அப்போ பின்வரும் கூற்றுகளில் இரண்டுமே தவறு. 67வது பி என்பதுதான் சரியான பதில். பூமியில் உள்ள மொத்த நீரில் 100 அதாவது மொத்த நீரில் 100% நன்னீர் 3%. அந்த நன்னீரில் 68.7% துருவ பனி பனிப்படைவுகள் கொடுத்து வச்சிருக்கீங்க. படர்வுகள், துருவ பனிப்படர்வுகள். ஓகேங்களா? துருவ பனிப்படர்வுகள் மற்றும் பனி ஆறுகள், பனியாளர்கள் இருக்கு. ஓகேங்களா? கரெக்டானு பாருங்க, யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, இதுல ரெண்டுமே கரெக்டுன்றது தான் கரெக்டு. மொத்தம் தப்பானது எதுன்னு கேட்டால் தப்பு எதுவுமே கிடையாதுங்க. 68க்கு பி தான் ஆன்சர். அடுத்து 69வது கேள்வி பார்க்குறோம். நீரை பற்றி தவறான கூற்று எதுன்னு சொல்லிட்டு, நீர் ஒரு ஒளி புகும் தன்மை கொண்ட சுவையற்ற, மனமற்ற, நிறமற்ற ஒரு வேதிப்பொருள். நீர் ஒரு ஹைட்ரஜன் மற்றும் ஒரு ஹைட்ரஜன் மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்களை உடையது. ஓகேங்களா? பாருங்க, எது கரெக்டுன்னு எது தப்புன்னு கேட்குறாங்க. தவறான கூற்று எது சொல்லுங்க. ஏ தப்பா பி தப்பா? ஒளிபுகும் தன்மையற்ற திரவம் இது கரெக்டு. இதுதான் தப்பு. ஒரு ஹைட்ரஜன் கிடையாது, 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் அப்படின்னா பி தான் தப்பு. சரிங்களா? 69வதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 70வது கேள்வி. சரியானது கரெக்டானது எதுன்னு தேர்ந்தெடுக்கணுங்க. வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது 0 டிகிரி வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உடைகிறது. கரெக்டு. ஒவ்வொரு வருடம் மார்ச் 21ஆம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கரெக்டா? ஏ சரி பி தவறு. ஏ பி ரெண்டுமே சரி. எது வரும்? ஏ மட்டும் தான் கரெக்ட், பி தப்பு. ஏன்னா ஒவ்வொரு வருடம் மார்ச் 21ஆம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தப்பு. மார்ச் பார்த்தீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டே, உலக காடுகள் தினம். இதே மார்ச் 20 வந்து சிட்டுக்குருவிகள் தினம். மார்ச் 21 வந்து உலக காடுகள் தினம். மார்ச் 22ங்கிறது தான் உலக நீர் தினம். ஓகேங்களா? அதே ஏப்ரல் போனீங்கன்னா அது ஏப்ரல் 22 பூமி தினம். இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம். மார்ச் 21 வந்து உலக காடுகள் தினம். ஓகேங்களா? சர்வதேச காடுகள் தினம். மார்ச் 22 வந்து சர்வதேச நீர் தினம். இதே நீங்க ஏப்ரல் 22ன்னு போயிட்டீங்க அப்படின்னா பூமி தினம். ஓகேங்களா? அப்ப ஏ சரி பி தவறு. நீர் சூழ்ச்சினை இல்ல, நீர் சுழற்சினை எவ்வாறு அழைக்கலாம்? நீர் சுழற்சினை எவ்வாறு அழைக்கலாம்? ஹைட்ராலஜிக்கல் சுழற்சியா இல்ல ஆவி சுருங்குதல் நிகழ்ச்சியா? எப்படி சொல்லலாம்? ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி. ஓகேங்களா? அடுத்து நீர் பற்றாக்குறையை பற்றிய கூற்றுக்களை கவனி. பூமியில் காணப்படும் நீரின் அளவு மாற்றத்திற்கு உட்படாமல் எப்போதும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறது. அப்படியா? நீர்நிலை உபயோகிக்கும் தாவரங்கள், நீர்நிலை உபயோகிக்கும் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதுவும் கரெக்ட். ஒரே மாதிரியாகவே காணப்படுகிறது கரெக்டா தப்பா? ரெண்டுமே சரிங்க. பூமியில் இருக்கிற தண்ணி வந்து எப்பயும் ஒரே அளவு தான் இருக்கும். ஒரு பயன்பாடு தான், யூசேஜ் தான் வந்து மாறிட்டே இருக்கும். அது வந்து நீரை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியும்.
அடுத்து 73வது கேள்வி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சாரி, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 72க்கு 73 பார்க்குறோம். நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈரநிலங்களுக்கு முகத்துவாரம் என்று பெயர். 1 கேலன் என்பது 3.785 லிட்டர் ஆகும். ரெண்டுமே சரிங்க. சரி, 74வது. ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்கும் நிகழ்வு வேதியியல் மாற்றம். ஒரு பொருளின் வடிவம், அளவு மாறாமல் மற்றும் பருமனில் ஏற்படுவது இயற்பியல் மாற்றம். ஓகேங்களா? இயற்பியல் மாற்றம்னா ஒரு பொருளின் அளவு மற்றும் பருமனில் ஏற்படும் மாற்றம். இது வந்து ஒரு பொருளை புதுசாக உருவாக்குறது வேதியியல் மாற்றம்னா, அளவு பருமனில் மட்டும்தாங்க வித்தியாசம் வருது, மற்றது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது அதை வந்து நம்ம இயற்பியல் மாற்றம்னு சொல்லுவோம். கரெக்டாக பாருங்க. 74வது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து, பால் புளித்து தயிராவது எந்த வகையான மாற்றம்? இயற்பியல் மாற்றமா வேதியியல் மாற்றமா? அதாவது 2 பொருள் சேர்ந்து ஒரு புதிய பொருள் உருவானாலே அங்கே வேதியியல் மாற்றம். தாவரம் மற்றும் விலங்குகள் கழிவுகள் கரிம உரங்கள் எனப்படுகிறது. கூற்று 2 மண்புழு உரம், தொழு உரம் ஆகியவை கரிம உரங்களுக்கு உதாரணமாகும். எது ரைட்டு, எது தப்பு? இல்லை ரெண்டுமே ரைட்டா சொல்லுங்க. ஓகே, ரெண்டுமே சரி. ஏபிசி ரெண்டுமே சரி. 76வதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 77வது. பாரிஸ் சாந்து எனப்படுவது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட், அதாவது CaSO4 ஆஃப் H2O சொல்றாங்க. ஹெமின்றதுனால ஆஃப் H2O சொல்றாங்க. பாரிஸ் சாந்து எலும்புமுறிவு சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டுமே கரெக்டா, ஒன்று மட்டும் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட். 77வது பி தான் வரும். ஏபி வரும். ஏபி அதாவது முதல் ஆப்ஷன் ஏ சரி. குறிப்புகளை கொண்டு கனிமத்தை கண்டுபிடிக்க. இயற்கையில் கிடைக்கக்கூடிய மிருதுவான நிறமற்ற கனிம பொருளாகும். என்னதுங்க அப்படி? இதன் வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். நம்ம ஏற்கனவே ஹெமிஹைட்ரேட் பார்த்தோம். பாரிஸ் சாந்து, இது டைஹைட்ரேட்டாம். இது உரமாகவும் சிமெண்ட் தயாரிக்கவும் பயன்படுகிறது. சிமெண்ட் பாரிஸ் சாந்தும் தயாரிக்கிறோம்னாவே அது வந்து என்னதுங்க, ஜிப்சம் தான். 78வதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 79வதுக்கு மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து அப்படின்னு சொன்னாங்கனாலே அது வந்து எப்சம். பின்னொரு கூற்றுகளில் சரியானது. யூரியாவில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் 46%. பொட்டாசியம் நைட்ரேட்டில் உள்ள பொட்டாசியத்தின் சதவீதம் 46% கொடுத்துருக்காங்க. பொட்டாசியத்தின் சதவீதம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா 44 தான். அப்போ ரெண்டாவது வந்து தப்பு. பொட்டாசியம் நைட்ரேட்டில் வந்து 44%. ஸோ அப்போ ரெண்டாவது இருக்கிறது தப்பு. சரியானது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்து சமூக அறிவியல் பார்க்குறோம். அடுத்து சமூக அறிவியலில் வந்து டேர்ம் 3ல வரலாறு ஃபுல் 3 பாடங்களே பார்த்துருக்கோம். ஸோ பதிற்றுப்பத்து நூல் எந்த அரசுகளை பற்றிய செய்தியை வழங்குறதுன்னு சொன்னால் தமிழே படிச்சிருக்கோம், சேர அரசுகள்னு சொல்லி. 82வது கூற்று 1 தலையாலங்கானம் என்னும் இடத்தில் சேரர் சோழர் 5 வேளிர் குல தலைவர்கள் 5 வேளிர் குல தலைவர்களை வெற்றி கொண்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. தோற்றெடுத்தவர் யாரு? கூற்று 2 வந்து கொற்கையின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து கொற்கையின் தலைவன் என்றும் பட்டப்படுகிறார். இவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. பாண்டிய நெடுஞ்செழியனா கரிகாலனா? 82வது ஆப்ஷன் பி பாண்டிய நெடுஞ்செழியன். சங்ககால சோழ அரசர்களை சூட்டிக் கொண்ட பட்டங்களில் பொருந்தாது இது. அவங்க செம்பி, செழியன், சென்னி இந்த மாதிரி வந்து எதெல்லாம் சூட்டிக்கிட்டாங்க, எதாவது சூட்டிக்கலாம்னு சொல்லி கேட்குறோம். அவங்க வந்து சோழ அரசர்கள் வந்து சென்னி அப்படிலாம் சுட்டிருப்பாங்க, வளவன், கிள்ளி இப்படியெல்லாம் சுட்டிருப்பாங்க. ஓகேங்களா? செழியன் வந்து சோழ அரசர்களுக்கு பொருந்தாது. பாண்டிய நெடுஞ்செழியன் தான் வந்து பாண்டியர்களுக்கு தான் செழியன் வரும். ஓகே, என்னதுங்க தப்பா? பொருந்தாதுன்னா அதுதான் ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். 83வது. 84வது பின்னொரு கூற்றுகளில் சரியானது. சங்க காலத்தில் நில வரியே வருவாயின் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. அதே போல அது இறை என அழைக்கப்பட்டது. தோமாரம் என்று அழைக்கப்படுவது போர் முரசு. இதுல எது கரெக்ட்? இல்ல ரெண்டுமே கரெக்டா சொல்லுங்க. ஏ மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா தோமாரம் எனப்படுவது எரி ஈட்டியை குறிக்கும். தோமாரம் என்பது எரி ஈட்டி. இங்க வந்து போர் முரசம் சொல்லியிருக்காங்க, அது தவறு. சரிங்களா? வருணனை வணங்கியவர்கள் பரதர் நுளத்தியர் என்று அழைக்கப்பட்டவர்கள் எந்த திணைக்கு உரியவர்கள்? வருணன்னாலே மழை தாங்க. மழை எங்க பெய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்ல. ஸோ அப்போ நெய்தல் நிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதம் வந்து இந்திரன் கடவுளாக வழங்குவாங்க. அவரும் வந்து மழை கடவுள் தான். ஓகே. ஏ
பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர், விரலியர் என்று அழைக்கப்பட்டார்கள். பி வந்து நடனங்களை நிகழ்த்துபவர்கள் கணிகையர்கள், நடன கணிகையர்கள் என அழைக்கப்பட்டார்கள். கரெக்டா? எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்டா? இதுல வேணா ஒண்ணு தப்பா சொல்லுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வந்து ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் 86ல் கரெக்டான ஆன்சர். இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர் யாரு? பிலினியா, மெகசனிசா? பிலினி எழுதியது தான் இயற்கை வரலாறு, மெகசனிஸ் எழுதியது இண்டிகா. ஓகேவா? எல்லாத்தையும் கூடவே ரெண்டு ரெண்டு 1 மார்க்ஸ் சேர்த்து சொல்கிறேன், அப்படியே எழுதிங்க. இந்த கொஸ்டின் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, அப்படியே படிச்சுங்க, கூடுதலாக வர தகவல்களை எழுதிங்க. ஸோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா 5ஆம் 6ஆம் வகுப்பு நம்ம இன்னும் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள 500 வினாக்கள் எடுத்துட்டு இருந்து ஒட்டுமொத்த எல்லா சப்ஜெக்ட்லையும். பாணபட்டர் ஹர்ஷசரிதம், பதஞ்சலி மகாபாஷ்யா, அஸ்வகோஷர் புத்த சரிதம், காளிதாசர் பிரிகஸ் தகதா. இதுல எது வந்து தப்புன்னு சொல்லுங்க. பாணபட்டர் ஹர்ஷசரிதம் கரெக்டு, அஸ்வகோஷர் புத்த சரிதம் கரெக்டு, பதஞ்சலி மகாபாஷ்யா கரெக்டு, காளிதாசருங்கிறது வந்து மாளவிகா, அக்னிமித்ரம், அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில நாடகங்கள்லாம் எழுதியிருப்பாரு. பிரிகஸ்ததான்றது கிடையாது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க. கூற்று 1, மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரிகத்ரதா. இவருடைய தளபதி புஷ்யமித்த சுந்தரால் இவர் கொல்லப்பட்டார். எது கரெக்ட் சொல்லுங்க. ரெண்டுமே கரெக்டா இல்ல ஒண்ணு மட்டும் கரெக்டா? ரெண்டுமே கரெக்டுங்க. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரிகத்ரதா, இவரோட தளபதியான புஷ்யமித்த சுந்தரால் இவர் கொல்லப்படுவார். புஷ்யமித்த சுந்தரர் தான் வந்து சுங்க வம்சத்தை தொடங்குவார். அப்படி ஓகேவா? சரி, ஓகே, சூப்பர். அடுத்து பார்க்குறோம். சதுர வடிவிலான 2 மொழி வாசகங்களை கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார்? முதலாம் டெமிட்ரியஸ், யுதிடெமஸ். முதலாம் டெமிட்ரியஸ். குஷான பேரரசின் மாபெரும் அரசர் யார்? குஷானர்னா உங்களுக்கு எடுத்த உடனே சொல்லிருப்பீங்க நீங்க. கனிஷ்கர் தான் வருவார் இல்லைங்களா? 90வது 91வது கேள்வியா? 91வது கேள்வி. ஆப்ஷன் பி கனிஷ்கர். அடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது? சமுத்திரகுப்தரா, சந்திரகுப்தருடையதா? சமுத்திரகுப்தருடையது. இங்க வந்து கூற்றுகளை கவனம் சொல்லி கொடுத்துருக்கோம். 93வது கேள்வி. நாரதர் எழுதியது நீதி சாஸ்திரம். கரெக்டா? கரெக்டு. ஸ்கந்தகுப்தரின் பிரதாரி தூண் கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரின் பிரதாரி தூண் கல்வெட்டா? ஆமாம். குப்த வம்சத்தை நிறுவியவர் குமாரகுப்தர். இது இங்க தப்பா தெரியல. குமாரகுப்தர்ன்றது வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவினார். இது கரெக்டுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி மட்டும் தவறுன்னு இருக்கு. சரி, அடுத்து விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்டவர். இவரது ஆட்சியின் போதுதான் பாகியான் என்னும் துறவி இந்தியா வந்தார். யாரு? 2ஆம் சந்திரகுப்தரா, சமுத்திரகுப்தரா? யார் வந்து விக்ரமாதித்யர் என்று அழைத்துக் கொண்டார்? 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து விக்ரமாதித்தன் அவையில் இருந்த நவரத்னங்களின் தவறான பொருத்தத்தை குறிப்பிடுக. நவரத்னங்கள் இருந்தது விக்ரமாதித்தரின் அவையில தான். அவர் வந்து பானகர் மாய வித்தைக்காரர், காளிதாசர் சமஸ்கிருத புலவர், தன்வந்திரி மருத்துவர், வராகி மிகிரர் வானியல் அறிஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த பானகர் மாய வித்தைக்காரரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல தவறானதை தேர்ந்தெடுன்னு சொன்னா ஆப்ஷன் ஏ தாங்க தப்பு. விட்டல் பட்டருங்கிறது தான் வந்து மாய வித்தைக்காரர். காளிதாஸ் சமஸ்கிருத புலவர் கரெக்ட், தன்வந்திரி மருத்துவர் கரெக்ட், வராகி மிகிரர் வானியல் அறிஞர் கரெக்ட், மாய வித்தைக்காரர்ன்றவர் வந்து விட்டல் பட்டர். ஸோ அப்போ வந்து இது தப்பு. ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பு. 95வது ஆப்ஷன் ஏ. வேளாண்மைக்கு உகந்த நிலையில் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அப்ரகதா என்று அழைக்கப்பட்டனவா, ஷேக்த்ரா என்று அழைக்கப்பட்டனவா? ஷேக்த்ரா என்று அழைக்கப்பட்டன. அப்ரகதான காடு சார்ந்த நிலங்கள். சிரேஸ்தி என்பது ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். சிரேஸ்தி என்பவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள். எது வரும்? சிரேஸ்தி என்பவர்கள் நிலையாக ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்தவர்களா? ஆமாம். அப்போ சிரேஸ்தி கிடையாது. ஏதோ ஒரு வார்த்தை ஒரு எனக்கே மறந்துருச்சு. ஸோ அது சொல்லுங்க. அவங்க தான் வந்து பல்வேறு இடத்தில் வந்து வணிகம் செய்தவர்கள். ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா ஆகிய நூல்களின் ஆசிரியர் யாரு? ஹர்ஷரா, கனிஷ்கரா? ஹர்ஷர் எழுதிய நூல்கள் தான் ரத்னாவளி, நாகநந்தா அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? சூரிய சித்தாந்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாணினியா, ஆரியபட்டரா? ஆரியபட்டர். கடைசியா 100வது கேள்வி.
புனித யாத்திரிகர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மெகஸ்தனிஸா, யுவான் சுவாங்கா? யுவான் சுவாங். ஓகேங்களா? சரிங்க டீச்சர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 வினாக்கள், அதுக்குண்டான விடைகள் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகேங்களா? இதை வந்து இந்த வீடியோவோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து யூடியூப் லிங்க், கூகுள் டிரைவ் லிங்காக கொடுக்குறேன், யூஸ் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு தமிழில் சந்திக்கலாம், தமிழ் வீடியோவில்.